ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் குரூப் வைஸ் பட்ஜெட் பார்க்க போகிறோம். ஸோ இதோட குரூப் வைஸ் பட்ஜெட்டும் வித் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸும் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ குரூப் வைஸ் எக்ஸ்பென்சஸில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா டேட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்டெரக்ட்டில் வரும். ஸோ இதோட அமௌண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மந்த் பீரியட் பார்த்திங்கன்னா 1/5 ஸோ 1/5/2022 1/8/2022 கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இதுக்கான குரூப் வைஸ் எக்ஸ்பென்சஸை பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் த கம்பெனி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட சேம் அதே தான். ஸோ என்னென்ன அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி 2 ஃபேக்ட்ரி வேஜஸ் வரும். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா சேலரி அண்ட் கன்வீனியன்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் லெஜஸ் இதெல்லாம். ஸோ அகைன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குரூப் வைஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்புங்கிற கேட்டகரியில் தான் இதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இதே பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஜர் இருக்கிற கேட்டகரியில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரியேட்டில் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்னு இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த நேமில் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட என்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கும் 2 கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நேம் ஆல்ரெடி இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஷோவிங் ஆகும். ஸோ இதோட என்டர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதையும் நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் லெஜர் வரேன். ஸோ லெஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி 2 ஃபேக்ட்ரி வேஜஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் கொடுக்க போகிறோம். ரெண்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். நாட் அப்ளிகபிள். ஸோ ஸ்டாட்டரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கல. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வேஜஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் வரும். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி டு கன்வீனியன்ஸ் ரெண்டுமே வரும். ஸோ இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும் அது. இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் சிம்ல அதே ப்ராசஸ் தான். கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். ஸோ இன்டெரக்ட் சேம் அதே தான். கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சிம்மில் அதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து லெஜர் வைஸில் க்ரியேட் பண்ணுற அதே சேம் ப்ராசஸ் தான் இதையும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் த டேலியில் ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் வைஸ் க்ரியேட் பண்ணுறதுனால குரூப் வைஸ் பட்ஜெட் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த நேம் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் செட்டுன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அதோட பீரியட் ஆஃப் பட்ஜெட் கொடுக்குறேன். அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நீங்கள் பட்ஜெட்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதான். ஸோ இதோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே 1லேருந்து
ஸோ ஆகஸ்ட் 1 வரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆர்டர் பட்ஜெட்னு கேட்டிருக்கு. ஸோ 2 கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று குரூப் வைஸ், ஒன்று லெஜர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குரூப் வைஸ் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நேம் வந்து நீங்கள் குரூப் வைஸ் வந்து நீங்கள் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பட்ஜெட் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், சைன் ஒன்று ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ சைன் ஒன் பார்த்திங்கன்னா ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அமௌண்ட் கேட்குது. ஸோ இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். சிமிலர் அதே தான், நெட் ட்ரான்சாக்ஷன் தான் இதுவும். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ நான் அதோட குரூப் வைஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து லெஜர் வைஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் எஸ் கொடுக்குறேன். ஸோ இதோட அக்கௌண்ட் நேமில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டரி ரெண்ட்டு. ஸோ இதோட டைப் ஆஃப் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக்டரி ரெண்டுக்கு வந்து 30,000, ஃபேக்டரி வேஜஸ் வந்து 20,000. ஸோ 30,000 ஃபேக்டரி ரெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வேஜஸ் கொடுக்குறோம். ஸோ இது சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஸோ 20,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறோன்னா சேலரிஸ் கொடுக்குறோம். சேலரி 2 சேம் அதே தான். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேலரிக்கு 20,000, கன்வீனியன்ஸ்க்கு வந்து 10,000 கொடுத்துருக்கேன். கன்வீனியன்ஸ் 2 தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 10,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப்புக்கும் பட்ஜெட்ஸ் கொடுத்தாச்சு, லெஜருக்கும் பட்ஜெட்ஸ் கொடுத்தாச்சு. சேவ்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷனில் வந்து என்னென்னா ஸோ நம்ம குரூப் வைஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரெண்டு ஃபேக்ட்ரி வேஜஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் பார்த்திங்கன்னா 10,000, ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா 10,000, ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா 5,000 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேக்ட்ரி வேஜஸில் பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 12,000, ஜூனில் பார்த்திங்கன்னா 8,000, ஜூலையில் 12,000 கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் போயிட்டிங்க அப்படின்னா சேலரி அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியில் பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 8,000, ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா 8,000, ஜூலையில் பார்த்திங்கன்னா 8,000 தான் வருது. ஸோ இதே வந்து கன்வீனியன்ஸில் பார்த்திங்கன்னா 3,000 மே மந்த்லேயும், ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஜூனில் பார்த்தீங்கன்னா 2,000, ஜூலையில் பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இதோட பட்ஜெட்டோட வேரியேஷன் எப்படி இருக்குங்கிற நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரான்சாக்ஷனில் வந்து நம்ம குரூப் வைஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ட்ரான்சாக்ஷனில் ஒவ்வொரு மந்த்துமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்திருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம குரூப் வைஸ் பட்ஜெட்டில் பார்க்கலாம். ஸோ நான் பேக் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸில் பேமெண்ட் போயிட்டேன். ஸோ பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கேஷில் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேஷ் சூஸ் பண்ணுறேன். ஸோ கேஷ் கொடுத்தோன்னே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக்ட்ரி ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ளது கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த் கொடுக்க போகிறோம். ஸோ மே மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட், ஃபேக்ட்ரி வேஜஸ், சேலரி, கன்வீனியன்ஸ், ஸோ நாலுத்துக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதோட டேட் வந்து நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா மே மாதம் கொடுக்குறதுனால 1/5 டேட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய டேட் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மந்த்துக்குள்ளே பட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வேஜஸ். ஸோ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,000.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மே மந்த்துக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 16. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன். சிம்மில் அதே ப்ராசஸ் தான். அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ ஃபேக்ட்ரி வேஜஸ் ஸோ 8,000. salary 8,000. conveyance 2,000. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஜூலை மந்த்துக்கு சூஸ் பண்ணிட்டேன். சிம்மில் அதே ப்ராசஸ் தான். கேஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ 5,000 தான். ஸோ ஃபேக்ட்ரி வேஜஸ் 12,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேலரி 8,000. ஸோ கன்வீனியன்ஸ் 5,000. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 3 months தான் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸ் வந்து எவ்வளோ வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லி இந்த 3 மாதத்துக்கும் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் கோ டு போயிருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ரெண்ட், ஃபேக்ட்ரி வேஜஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்ஜெட் வேரியேஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வைஸ் நான் சூஸ் பண்ணுறேன். நான் குரூப் வைஸ் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து இது வரையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறது தான் இது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மே மந்த்லேருந்து ஸோ நான் ஜூலை வரையும் கொடுக்குறேன். ஏன்னா 3 months தான் போட்டிருப்போம். அதனால் அதோட பட்ஜெட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஸோ எனக்கு 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். நான் ஃபேக்ட்ரி 2 கொடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் உங்களோட டிஃப்ரென்ஷியேட் காமிக்கும். ஸோ வந்து எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து எனக்கு செலவாகிருக்கு. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 5,000 ஆகிருக்கு. ஸோ எனக்கு நான் போட்ட பட்ஜெட்டோட பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக தான் செலவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸில் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 30,000 வந்து நான் பட்ஜெட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 32% வந்து எனக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 18,000 எனக்கு வந்து அதிகமாக தான் எனக்கு செலவாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து டெஃபிசிட் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்வீனியன்ஸ் சேலரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை பட்ஜெட் வேரியேஷனில் மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் வைஸில் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஸோ இதோட டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நார்மலாக கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளில் தான் காமிக்கும். சிங்கிள் மந்தில் தான் உங்களுக்கு அதோட பட்ஜெட் வேரியேஷன் காமிக்கும். ஸோ நான் வந்து F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய டேட் இங்கேயும் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கன்வீனியன்ஸ் 2 கொடுத்துருப்பேன். ஸோ ஏன்னா நம்மளோட லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா ஓனுக்கு வந்து 2 கொடுத்துருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த நேமில் இருந்ததுனால கொடுத்துருப்பேன். கன்வீனியன்ஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா 6,000 கொடுத்துருப்பேன். ஸோ அதோட செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 ஆயிருக்கு. எனக்கு அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் தான் என்ன செலவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸஸாக எனக்கு ஆயிருக்கு என்னோடய பட்ஜெட்லேருந்து. சேம் அதே தான். சேலரி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் 30,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு செலவானது பார்த்தீங்கன்னா 25,000 செலவாயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக 10,000 வந்து எனக்கு இங்கே செலவாயிருக்கு. ஸோ இதுதான் எனக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எப்பொழுதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து பட்ஜெட்டோட கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டோட கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் இதில் வந்து காட்டாது. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட பட்ஜெட் வேரியேஷனை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து பேக் வந்துட்டேன்.
ஸோ இப்போ பேக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் உங்களுடைய குரூப் வைஸும் இல்லை லெஜர் வைஸுமே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா இந்த 3 கேட்டகரியில் தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அண்ட் காஸ்ட் சென்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது வந்து நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணி எப்படி பட்ஜெட் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெஜர் வைஸும் குரூப் வைஸும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி அது காஸ்ட் சென்டர் ப்ராசஸ் மூலமா எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்ட் சென்டருக்கு எப்படி பட்ஜெட் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் ஆன் காஸ்ட் சென்டர். ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் எ பட்ஜெட் ஆன் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஃபார் 10,000 which have two categories local and outside. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000க்கு வந்து நான் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து லோக்கல், ஒன்று அவுட் சைடு. ஸோ இதோட கம்பெனி டிசைட் டு இன்கர்ட் 2,000 ஆன் லோக்கல், ஸோ 8,000ங்கிறது அவுட் சைடு. ஸோ வந்து என்னென்னா கம்பெனி வந்து இதை வந்து டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ 2,000 வந்து லோக்கலுக்கும் 8,000ங்கிறது அவுட் சைடுக்கும் டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா காஸ்ட் சென்டர் டூல் தேவை. ஸோ இதில் வந்து நான் 2 கேட்டகரியில் கொடுப்பேன். ஸோ காஸ்ட் சென்டர்லையும் கொடுப்பேன், காஸ்ட் கேட்டகரிலையும் கொடுப்பேன். ஸோ காஸ்ட் கேட்டகரிஸில் வந்து நான் என்ன கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சொல்கிற ஒரு நேம் ஹெட்டிங் நேமாக கொடுப்பேன். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் காஸ்ட் சென்டரில் 2 கேட்டகரி போயிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அவுட் சைடு. ஸோ வாங்க இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நான் F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் வந்து காஸ்ட் சென்டரை வந்து நான் எனபிள் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எனபிள் பண்ணணும். ஸோ அப்படி எனபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கம்பெனி நேமுக்கு ஸோ அகைன் வெளியில் வந்துட்டு நான் கிரியேட்டில் காஸ்ட்டு சென்டர் ஓகேங்களா, நான் அந்த கேட்டகரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் காஸ்ட்டு கேட்டகரி யூஸ் பண்ணுறேன். ஸோ காஸ்ட்டு கேட்டகரியில் வந்து நேம் வந்து நான் ட்ராவலிங் கொடுக்குறேன். ட்ராவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் வந்துட்டேன். ஏன்னா இதோட நம்ம கேட்டகரி நேம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதுவே வந்து இன்வென்டரியாக இருந்தோம்னா நம்ம அதுக்கு ஒரு குரூப் கொடுப்போம். ஸோ அப்போ போல் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு காஸ்ட் கேட்டகரிக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஸோ அப்புறம் வந்து காஸ்ட் சென்டரில் போய்ட்டு நம்ம லெஜர் மாதிரி ஸோ நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சென்டர் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் ட்ராவல்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ட்ராவல்ஸ் அதோட ஹெட்டிங் நேம். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லோக்கல். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சைன் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குயிட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ஸோ இதுக்கான ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதே சிமிலர் அதே தான். நம்ம பிஃபோரும் வந்து நம்ம என்ன பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 3 மந்த் வந்து நான் பிரிச்சிருக்கேன், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து ஜூலை வரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் லோக்கல் அண்ட் அவுட் சைடுக்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் 2,000, ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா 1,500, ஜூலையில் வந்து 1,000 கொடுத்துருக்கேன். அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மே மந்தில் 8,000, ஜூனில் வந்து 5,000, ஜூலையில் 3,000 கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இதுக்கான காஸ்ட் சென்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். வச்சஸ் போய்க்கிறேன். ஸோ வச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் சூஸ் பண்ணுறேன். ஸோ கேஷ் சூஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ட்ராவலிங்ட்டு ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டல் அமௌண்ட் கொடுக்குறேன் 10,000. இது ஏன் நான் கொடுக்குறேன்னா இதில் டோட்டல் அமௌண்ட் 2 கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10,000 தான். ஸோ அதெல்லாம் 10,000 கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலுக்கு வந்து 2,000, அவுட் சைடு பார்த்தீங்கன்னா 8,000ங்கிறது நார்மலாக உள்ளது. ஸோ இதை தான் நம்ம வந்து 3 மந்த்துக்கு வந்து பட்ஜெட் போட்டு நான் அதோட காஸ்ட் சென்டர் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ வந்து நான் 10,000 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் கொடுத்துருப்போம். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதோட கேட்டகரிஸை. ஸோ சூஸ் பண்ணோன்னே ஸோ இதோட காஸ்ட் சென்டர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடு. ஸோ அவுட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ 8000 லோக்கலுக்கு வந்து 2000 வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கு. ஸோ டேட்டையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைடு 8000. ஸோ அடுத்த லோக்கல் 2000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேலி ஆயிடுச்சு. ஏன்னா 10,000லேருந்து அது பேலன்ஸ் அமௌண்ட் அதுவே எடுத்துக்குது. இது ஏன் அப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சப் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்னா நம்ம வந்து 10,000லேருந்து தான் பிரித்து போட போகிறோம். ஸோ அவுட் சைடுக்கு எவ்வளோ ஆகுது, லோக்கலுக்கு எவ்வளோ ஆகுது. ஸோ வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேட்டையும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ F2 கொடுத்துட்டு 15 சேஞ்சஸ் பண்ணிட்டேன். 15 கொடுத்துருக்கேன். மே மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் S கொடுத்து கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். கேஸ் சூஸ் பண்ணிவிட்டேன். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ ட்ராவலிங் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த லெஜரு. ஸோ இதை நான் கொடுத்துட்டு இதோட டோட்டல் அமௌண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் டோட்டல் அமௌண்ட் கொடுக்கும்போது நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிங்க. என்னென்னா இப்போ ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதை டோட்டல் அமௌண்ட் சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு 1500, அவுட் சைடுக்கு வந்து 5000 உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ டோட்டலாக 6500 கொடுக்க போகிறேன். ஏன் அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அங்கே சப் கேட்டகரியில் உங்களுக்கு டிவைட் ஆகும். 6500. ஸோ அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஸோ 5000. சைன் ஒன் பார்த்தீங்கன்னா லோக்கல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ வந்து அது டேலி ஆச்சு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேட்டையும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேட்டை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 5, 6. ஸோ ஜூன் மந்த் மாற்றிட்டேன். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் கொடுக்குறேன். சேம் அதே ப்ராசஸ் தான். லெஜர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ராவலிங். ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ லோக்கலுக்கு 1000, அவுட் சைடுக்கு 3000 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் மாதம் மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே சேம் அமௌண்ட் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ மற்ற 2 மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் வந்து இதை மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ அங்கே நம்ம ஜூலை மாதத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட அமௌண்ட் வந்து 4000. ஸோ அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3000. ஸோ லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆட்டோமேட்டிக் அதுவே டேலி ஆச்சு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான். இதோட டேட்டை நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட டேட்டை நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஸோ வவுச்சர்ஸில் ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடூவில் போய்ட்டு நீங்கள் காஸ்ட்டு சென்டர் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு சென்டர் பிரேக்கப் லெஜர்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவலிங் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த லெஜரை ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்களோ அந்த கேட்டகரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா லோக்கல் அண்ட் அவுட் சைட் 2 கேட்டகரி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பட்ஜெட் வேரியேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ லெஜர் வைஸ் வேணுமா இல்லை குரூப் வைஸ் வேணுமான்னு கேட்கும். ஸோ லெஜர் வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துட்டு இதோட பீரியட் செட் பண்ணிக்கலாம். ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா அதோட டைம் தான். ஸோ எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரையும் நம்ம டேட்டை ஃபிட் பண்ண வேண்டியதான். 15லேருந்து 1/7 வரையும் ஸோ கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிஃப்ரென்ஷியேட் காமிக்கும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக கூட பார்த்துக்கலாம். ஸோ லோக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை ஸோ 3 மந்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அந்த அமௌண்ட் காமிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அவுட் சைடுக்கும் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் வந்து லெஜர் வைஸ் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதும், ஸோ குரூப் வைஸும் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதும், ஸோ அதே பட்ஜெட்டை வந்து காஸ்ட்டு சென்டர் மெத்தடில் எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கும் சம் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டில் இந்த 3 மெத்தடில் தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு.